வீட்டுல எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. படத்துல வந்து பிரதீப் ரங்கநாதனுக்கு வந்து 10 லட்ச ரூபா பணம் கேக்குறாங்கல்ல. இப்ப 10 லட்ச ரூபா பணம் கேட்கும்போது தன்னோட வீட்டோட சூழ்நிலை ஒருத்தன் தெரியாமையா இருப்பான். எப்படி ஒரு டைரக்டா போயிட்டு வந்து ஒரு 10 லட்ச ரூபா எனக்கு பணம் வேணும்னு கேட்பான். அந்த இடத்துல எனக்கு ஒரு மிஸ்டேக் இருந்துச்சு. உங்களுக்கு அதை பத்தி இல்ல அதுதான் இருங்க. கிளைமேக்ஸ்ல வந்து ஒரே வரி தான். நீங்க கேட்ட அத்தனை கேள்வி கிளைமேக்ஸ்ல ஒரு வரி. அதாவது என்னன்னா, நான் சந்தோஷமா இருக்கிறதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், ஆனா அடுத்தவங்க லைஃப் பாதிக்க கூடாதுங்கிறத நான் தெளிவா இருக்கேன் அப்படிங்கறத வந்து கிளைமேக்ஸ்ல சொல்லுவாப்புல. அந்த பாயிண்ட் தான் இங்கேயும் வீட்டுக்குள்ளேயே வரும். பிகாஸ் என்னன்னா, அவன் சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக என்ன வேணா பண்ணலாம். அப்பவும் வீட்டுல அவன் 10 லட்சம் கேட்கலாம், நீங்க என்ன வேணா பண்ணுங்க, ஆனா 10 லட்சம் கொடுத்துருங்க அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. சரியான விளக்கு முறையே இல்லையா? சந்தோஷமா இருக்கிறேன், என்ன வேணாலும் பண்ணுவேன்டா. ஆமா ஆமா, என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாமே. அவ்வளவுதான். அப்புறம் மத்தவங்க பாதிக்க என்ன வேணாங்கிறதுல எல்லாமே இருக்குல்ல. என்ன வேணா எல்லாமே இருக்கு. ஆனா நம்ம ஓவரா சொல்லும் போது நான் நிறைய சாப்பிடுவேன், என்ன வேணா சாப்பிடுவேன் சொல்லுவோம். பட் சில பொருளை கொஞ்சம் காமிக்கும் போது இல்ல இந்த நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவோம்ல. சோ அது மாதிரிதான் இதுவும். அதை எப்படி சொல்லிருக்கணும்னா, நான் சந்தோஷமா இருக்கிறதுக்காக சில விஷயங்கள் செய்வேன், ஆனா அது மத்தவங்களை பாதிக்கிற மாதிரி இருந்தா பல விஷயங்களை செய்ய அவரு சொல்றாரு. என்ன பண்ணலாங்கிறது ஃபுல்லா சொல்றாருங்க அவரு. அது டைலாக்ல இப்ப நீங்க வந்து பேச்சு வழக்குன்னு ஒண்ணு இருக்கு, அதுலதான் மிஸ்டேக்கா இருக்கு. அது எப்படி மிஸ்டேக் ஆகும்? அதானே வழக்கம் சொல்லிட்டேன் நானு. என்ன வேணாலுங்கிறது இல்ல, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அதுதான் சில விஷயங்கள் சொன்னேன் நான். இருங்க, இப்ப இந்த கில்லி படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, என்ன இந்த பழைய படம் வரலையே. ஏதாவது ரிவ்யூ பேசும்போது பழைய படம் துள்ளாத படம் துள்ளும், கில்லி இன்னொன்னு இருந்தாலும் துப்பாக்கி படத்தை பத்தி பேசாம தூங்க மாட்டாப்ல ஒரு நாளைக்கு. விஜய் பேசல இல்ல துப்பாக்கி படத்தை பத்தி ஒரு நாளாவது சினிமா டெக்னீஷியன் பேசாம இந்த மனுஷன் தூங்க. ஆனா உண்மையிலே வந்து இவர் வந்து அஜித் ரசிகர். ஏங்க அது படம் இல்லைங்க, ஒரு பாடங்க. துப்பாக்கி படம்னா அனதர் கேட்டகரி. அதெல்லாம் இந்த படத்தை பத்தி பேசுங்க. அதாவது என்ன அப்படின்னா, இப்ப வந்து சரி நீ கில்லி படத்தை பேசுனா டென்ஷன் ஆகும். அயன் படத்தை எடுத்துக்குவோம். அயன் படத்துல கடத்தல் பண்ணுவான். ஆனா என்ன கடத்தல் பண்ணுவான்? கோல்டு டைமண்ட்ஸ் தான் பண்ணுவேன், நான் வந்து ட்ரக்ஸ் கடத்த மாட்டேன். அப்போ அவன் ஹீரோ வந்து தனக்கு ஒரு பார்டர் லைன் வச்சிருக்கான். ஸோ அது மாதிரி இன்னொருத்த லைஃப் கெட்டு போச்சுன்னா அந்த வெற்றி எதுக்கு? இன்னொருத்த லைஃப் கெடுக்காம நாம வந்து ஜெயிக்கலாம் அப்படின்னா எனக்கு ஓகே. அடுத்த லைஃபுக்கு இதனால பாதிக்கப்படுதுங்கிற பட்சத்துல நான் கண்டிப்பா நான் வந்து ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அவர் உணர்ந்துதான் பண்ணிருப்பாப்ல.